இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கரையான் தொல்லை எதுவுமே கிடையாது. புதுசாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, மேலே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு மேலே ஒரு 1000, மொத்தம் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோன்னாங்க. பட்டு கரையான் எங்கேயுமே கிடையாது. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இந்த புது வீட்டில் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்காங்க, இந்த வீட்டில் எதுக்கு நம்ம தொலை போட்டு நம்ம பண்ணணுன்ட்டு ஜஸ்ட்டு டர்பன்டைன்லேயே ஃபுல்லாகவே இந்த வுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வுட்டுமே. ஜன்னல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 ஜன்னல் இருக்குது, 4 கதவு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டர்பன்டைன்லேயே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பைஃப்ளெக்ஸ் இது ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 50 ml. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 1/2 லிட்டரே போதுமானது. இது 1 லிட்டர் வச்சுருக்கோம், ஜென்ரல் ஸ்ப்ரேவும் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜென்ரல் ஸ்ப்ரேவாகவே வுட் ஐட்டத்துக்கெல்லாம், இதெல்லாம் பிவிசி ஐட்டம் இது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டு. இந்த வுட் ஐட்டத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பில்டிங் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து கரையான் இல்லாமல் சும்மா நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஹோல்ஸ் போட்டு நம்ம டேமேஜ் பண்ணணும். அதனால் நம்மளே வந்து இது ஜென்ரல் ஸ்ப்ரேவாகவே பண்ணுறோம்.